வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 19,000, அதே மாதிரி 18,000, 17,000 இது மாதிரி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜாப்ஸுக்கான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. 8th படித்தவங்களுக்கு தனியாக, 10th படித்தவங்களுக்கு தனியாக, அதே மாதிரி 12th. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 5/4/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து டென்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி. இது வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. 13,800 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேடியோகிராஃபர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,300 வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியன், ஸோ இதுக்கு வந்து 12,600 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 14,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th வந்து பயாலஜி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி பாட்னி முடிச்சிருக்கணும். ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து 6 வேக்கண்ட் 18,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடி கோஆர்டினேட்டர், ஸோ இதுக்கு வந்து 21,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டிரைவரில் 13,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ மெட்ரிஷியன், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 17,250 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் லேப் டெக்னீஷியன், ஏஎன்எம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிஸ்டோபேத்தாலஜி டெக்னீஷியன், குவாலிட்டி மேனேஜர், இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் சேலரி 14,000, 13,000, 18,000. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான குவாலிஃபிகேஷன். 12th முடித்தவங்களுக்கு தனியாக, அதே மாதிரி பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு தனியாக, ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு தனியாக, இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. டொபாக்கோ கன்சல்டன்ட், ஸோ இதுக்கு வந்து 35,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, சோசியல் சயின்ஸு இது மாதிரி எதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து நேர்லேயோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 5/4/2025 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட்டை வந்து இதில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2,000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க.
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.